Hi friends, இன்னைக்கு நம்ம coreldraw ஃப்ரண்ட்ல பார்த்துப்பீங்க என்ன எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பாப்போம். ஃபர்ஸ்ட் இந்த கிராஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்க 2 1 ன்னு போட்டுட்டு இந்த பேப்பரை வந்து நம்ம கரெக்ட்டா டிவைட் பண்ணிப்போம். இப்போ நமக்கு இப்படி வந்துருச்சா? இப்போ இங்க இருந்துட்டு சைடுல இருந்துட்டு ஒரு லைன் எடுத்துட்டு வந்துட்டு இங்க கரெக்ட்டா அந்த சென்டர் பாயிண்ட்ல வச்சிருப்போம். வெச்சிட்டு இந்த பாக்ஸை நம்ம டிவைட் பண்ணிடுவோம். இப்போ ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு இங்க ஃபுல்லா ஒரு பாக்ஸ் போட்டுப்போம். அதுக்கு yellow கலர் கொடுத்துப்போம். ஏனா இது வந்து yellow இன்விடேஷன்ல அதனால yellow கலர் கொடுத்துப்போம். இப்போ இதுக்குள்ள நம்ம border போட போறோம். இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துட்டு கரெக்ட்டா இங்க லெவல் பண்ணி இங்க போட்டுக்கோங்க. கரெக்ட்டா இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இதுக்கு வந்துட்டு அவுட்லைன் வந்துட்டு நம்ம டார்க் green கொடுத்துறோம். இப்போ இந்த கவுண்டர் டூல் இருக்குல அந்த கவுண்டர் டூல் எடுத்துட்டு வந்துட்டு இதுக்குள்ள இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ போட்டாச்சா? இப்போ இந்த பாக்ஸ் ரெண்டுத்தையும் போட்டு பிரேக் கவுண்டர் பாட்டர்ன் கொடுத்துட்டு அவுட்லைன் வந்துட்டு நல்லா டார்க் green கொடுத்துறோம் ரெண்டுத்துக்குமே. இப்போ நம்ம ஏற்கனவே இங்க போட்டு வச்சிருக்கோம்ல விளக்கு போன வீடியோல இந்த விளக்கு border போட்டோம்ல அதை எடுத்துட்டு வந்துட்டு இப்போ இங்க வச்சுப்போம். இதுக்கும் நம்ம வந்து green கலரே கொடுத்துப்போம். இப்போ இந்த விளக்க வந்துட்டு நம்ம இதுல சின்னதா இப்படி வச்சுப்போம். அந்த borderக்குள்ள நமக்கு வேண்டிய சைஸ்க்கு இந்த மாதிரி வச்சுப்போம். வச்சிட்டு இங்க வந்துட்டு ஹேர் லைன்னு கொடுத்துறோம். இப்போ இத அப்படியே கண்ட்ரோல் D எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் D எடுத்துட்டு வந்துட்டு இந்த இடத்துல கட்டா வச்சுக்கோங்க. அதுக்கு சேமா ஆக்குற மாதிரி. இப்போ நமக்கு சேமா இருக்கு. டூல் இருக்குல அந்த blend டூல் எடுத்துக்கிட்டு இந்த விளக்க வந்துட்டு இந்த விளக்கோட ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ எத்தனை விளக்கு வேணும்னு கேக்குது. நம்ம எத்தனை விளக்கு வேணுமோ அத்தனை விளக்கு வச்சுக்கோங்க. 22 வச்சிருக்கேன். இப்போ இத அப்படியே கண்ட்ரோல் D எடுத்துட்டு வந்துட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ வெச்சிட்டு திருப்பி blend tool எடுத்துட்டு வந்துட்டு இங்க இருந்துட்டு இந்த விளக்குக்கு அது எத்தனை வேணுமோ அதுவும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. இதுல நம்ம 28 வச்சிருக்கோம். அதே மாதிரி blend tool எடுத்துட்டு வந்துட்டு இந்த விளக்குக்கும் வெச்சிருங்க. இதுக்கும் ஒரு 28. இப்போ நமக்கு border முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் இங்க வந்துட்டு நான் இங்க ஏற்கனவே டைப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நமக்கு வேண்டியது மட்டும் இங்க வச்சுப்போம். இங்க வந்துட்டு சாமி எடுத்துட்டு வந்துட்டு இங்க வச்சிருவோம். சென்டர்ல பார்த்துட்டு வச்சுப்போம். இந்த இமேஜ்லாம் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டுப்போம். இந்த பிட்மேப்ல போய் அவுட்லைன் ட்ரேஸ் பண்ணி இந்த இமேஜ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் இத எடுத்துட்டு வந்துட்டு இங்க வச்சிருவோம். இந்த பொம்மையவே கண்ட்ரோல் D எடுத்துக்கிட்டு மிரர் கொடுத்துட்டு இந்த சைடுல ஒன்னு வச்சுப்போம். இங்க நம்ம சாமி பேர் போடுவோம்ல அந்த சாமி பேர் எடுத்துட்டு வந்துட்டு இங்க வச்சுப்போம். நெக்ஸ்ட் இந்த திருமண அழைப்புதல் green கலர்ல பாக்ஸ் போட்டுப்போம். கரெக்ட்டா இதுக்கு ஏத்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்குவோம். இப்போ இது முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அன்புடையர்னு நேம் எழுதுவோம்ல அதை எடுத்துட்டு வந்துட்டு இங்க வச்சுப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு மாப்பிள்ளை நேம் பொண்ணு நேம் எழுதுவோம்ல அதை வந்துட்டு இங்க வச்சுப்போம். ரெண்டு பாக்ஸா போட்டுட்டு இதுக்கு மட்டும் ஒரு பாக்ஸ் போட்டுப்போம். green கொடுத்துட்டு இந்த கார்னரை மட்டும் கொஞ்சம் நம்ம இப்படி வளைச்சிரோம். இதுக்கு ஸ்ட்ரோக் வந்துட்டு இப்போ இதே பாக்ஸையே நம்ம இங்கேயும் கொடுத்துறோம். இப்போ இதை சேமா வச்சுட்டு இங்கே இந்த கை பொம்மை இருக்குல்ல இதையும் வந்து நம்ம கிராப் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பிட்மேப்பில் போயிட்டு கிராப் பண்ணிவிட்டு இதை இந்த நடுவில் வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு இங்கே கீழே வந்து திருமணம் எங்கே நடைபெறுதுன்னு இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருவோம். மாப்பிள்ளை அம்மா பேர் அடுத்து இந்த பேரை வந்துட்டு இங்கே வச்சுருவோம். இப்போ இந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருவோம். நம்ம குட்டீஸ் நேம் ஏதாவது வந்துச்சுன்னா இங்கே வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு உள்ளே இருக்கிற இன்விடேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற இன்விடேஷன் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே மாதிரி இந்த ரெக்டாங்குலர் டூல் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே வந்துட்டு இந்த கலரை கொடுத்துருவோம். இந்த கலர் தான் நம்மளுக்கு பத்திரிக்கை இருக்கும் அந்த ரோஸ் கலரை இந்த கலரை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இப்போ இதுக்குள்ளே நம்ம பார்டர் போட போகிறோம். அதே மாதிரியே இந்த ரெக்டாங்குலர் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே கரெக்டாக இந்த பார்டர் மாதிரி நம்ம இதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு அவுட்லைன் நீல கலர் கொடுத்துட்டு இதுக்கும் அதே மாதிரியே கவுண்டர் டூல் போயிருங்க. கவுண்டர் டூல் போயிட்டு இங்கே இருந்துட்டு இப்படி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ கொஞ்சம் உள்ளே வேணும்னா உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு பிரேக் கவுண்ட் பார்ட் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே நீல கலர் கொடுத்துருங்க. இப்போ இந்த பார்டர் வந்து நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருக்கோம்ல அந்த பார்டரை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஏற்கனவே இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பார்டர் இது ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இப்போ இந்த பார்டரை நல்லா இப்படி குட்டி பண்ணிப்போம்.
நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்டர் வந்து நல்லா சின்னது பண்ணிக்கோங்க. இந்த சைஸில் நமக்கு வரணும். இதை அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டி எடுத்துக்கிட்டு இங்கே கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. கரெக்டாக லெவல் பார்த்துட்டு இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ அதே மாதிரியே பிளெண்ட் டூல் எடுத்துப்போம். பிளெண்ட் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பூவை இந்த பூவோடு சேர்த்து விட்டுருவோம். இப்போ எத்தனை வேணும்னு கேட்குதா, நம்ம அந்த பூ வந்து கிட்ட வர வரைக்கும் சேர்த்துப்போம். இப்போ நமக்கு வேண்ட அளவுக்கு இந்த பூ வச்சாச்சா. இப்போ இதை அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டி எடுத்துகிட்டு இங்கேக்கு இதுக்கு லெவலாக எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிளெண்ட் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பூவில் இருந்துட்டு இந்த பூவை இப்படி சேர்த்து விட்டுருங்க. சேர்த்து விட்டுட்டு இது எத்தனை வேணும்னு கேட்குதா, அதே மாதிரியே நமக்கு அங்கே இருக்கிற மாதிரியே லெவல் பார்த்துட்டு வச்சுக்கோங்க. இங்கே 22 வச்சுருக்கோமா, அதே மாதிரியே இங்கேயும் பிளெண்ட் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பூவோடு இதை சேர்த்து விட்டுட்டு 22 வச்சுருங்க. இப்போ நம்ம பார்டர் போட்டாச்சா. இப்போ வந்துட்டு இந்த திருமண அழைப்புதல், திருமணம் ஃபஸ்ட்டு இங்கே திருமணம்னு போட்டுட்டுன்றதை இங்கே இப்படி வச்சுட்டு இங்கே நடுவில் வந்து பிள்ளையாரப்பா. இதுவும் கிளிப்பார்ட்ஸில் போயிட்டு அந்த பிட் மேப்பில் போயிட்டு அது தனியாக வீடியோ இருக்கும். பிட் மேப்பில் போயிட்டு அந்த அவுட்லைன் மட்டும் ட்ரேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இங்கே கீழே வந்து அழைப்புதல்னு போட்டு திருமணம் இங்கே வச்சிடும். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பிக்சர் இருக்குல்ல, இது கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிறதுக்கு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த மணமகள் பேர் உங்கள் பேர் போட்டு என்னைக்கு விருந்து அதெல்லாம் வந்துட்டு இங்கே வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது முடிஞ்சா இப்போ இங்கே வந்துட்டு அப்படியே இதை கண்ட்ரோல் டி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுக்கோங்க. அப்படி கரெக்டாக வச்சுட்டு இப்போ இதெல்லாம் டிலீட் பண்ணி விட்ருவோம். இப்போ இதை மட்டும் இங்கே கீழே போட்டு நம்ம ரிலேஷன் பேர் ஏதாச்சும் எழுதணும்னா இங்கே எழுதிக்கலாம், இல்லை டைலாக்ஸ் ஏதாவது எழுதுறதா இருந்தால் எழுதிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு எல்லோ இன்விடேஷன் ரெடி ஆயிடுச்சு. இது ஃப்ரண்ட் பக்கம், இது வந்து நமக்கு உள்ளே இருக்கிற பக்கம்.